நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் ஆர் ஃபிஷ்போன் டயக்ராம். Causes and effect diagram or fishbone diagram. The cause and effect diagram is a graphical tabular chart to list and analyze the potential causes of a given problem. The cause and effect diagram is also called as fishbone diagram because of its appearance under the Ishikawa diagram after the man who developed in 1943. அது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, அந்த பிரச்சனைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சார்ட் மூலமாக நம்ம எடுத்து சொல்கிறது தான் காசஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஸோ அதோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்போன் டயக்ராம். அதாவது நம்ம அந்த டயக்ராம் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஃபிஷ்போன் மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்ச ஒரு டெவலப் பண்ண ஒரு பேர் பார்த்திங்கன்னா இஷிகாவா. ஸோ அதனால் அதை இஷிகாவா டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் காசஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். த காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் மே பி கன்ஸ்ட்ரக்ட் யூஸிங் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டிஃபைன் த எஃபெக்ட் ப்ராப்ளம் கிளியர்லி அண்டு கான்சியஸ்லி. அதாவது என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். செகண்ட் ஒன், மார்க் த ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த எஃபெக்ட் இன் அ பேஸ். அதாவது என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷனாக என்ன பண்ணணும்னா கீழே பேஸில் எழுதிக்கணும் எஃபெக்டில். தென் ட்ரா அ லைன் ஃப்ரம் இட்ஸ் பேஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட். அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம்லேயே காட்டிடுறேன் உங்களுக்கு. இதான் இந்த காசஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லைன் போகுது இல்லையா, இதுதான் வந்து ஸ்டெம்முன்னு பேர். இங்கே ப்ராப்ளம் ஆர் கோல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளுடைய எஃபெக்ட். ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட், பீப்புள், என்விரான்மெண்ட், மிஷின்ஸ், மெத்தட்ஸ், மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த மாதிரி கீழே மேலே எழுதிக்கணும். எழுதிட்டு அதிலேருந்து ஒரு லைன் எங்கே வரையணும் அப்படின்னா அந்த ஸ்டெம்முக்கு வரையணும். சரிங்களா? அந்த பிரச்சனைகள் நடந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தணும். பிரெயின் ஸ்டார்மிங் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸை ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி நம்ம இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தேவையான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டீமுக்கு பேர் தான் பிரெயின் ஸ்டார்மிங். அந்த மீட்டிங்கு பேர் பிரெயின் ஸ்டார்மிங் மீட்டிங்னு பேர். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகள் நடந்ததுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தணும். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸாக வரும். அதாவது இது நம்மளுடைய எஃபெக்ட்டு. இந்த ஸ்டெம் போகுது இல்லையா, இந்த ஸ்டெம் தான் வந்து நம்மளுடைய காசஸ், அதாவது மெயின். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த 3 பாக்ஸு, கீழே இருக்கக்கூடிய அந்த 3 பாக்ஸ் எல்லாமே காசஸ். அதாவது என்ன பிரச்சனைகள் நம்ம இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு. அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக 3 லைன் எதை நோக்கி போடணும் அப்படின்னா நம்ம எஃபெக்டை நோக்கி போட்டுக்கணும். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 2-3 பிரான்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க அதுலேயே. ஸோ அந்த பிரான்ச்சஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, எந்த காரணத்தினால அந்த பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சப் பிரான்ச்சஸ். இதுதான் வந்து ஃபிஷ்போன் டயக்ராம். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அஸ் வெல் அஸ் ஃபிஷ்போன் டயக்ராம். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு மீன் முள் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஃபிஷ்போன் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது புவர் கேஸ் மைலேஜ். இதுதான் வந்து அங்கே நடந்துக்கக்கூடிய பிரச்சனை. அது மெயின் எஃபெக்ட். அதாவது புவர் கேஸ் மைலேஜ். அந்த பிரச்சனைக்கு ஏற்பட்ட காரணங்கள் என்னென்னா ஃபஸ்ட் ஒன் எக்யூப்மெண்ட், செகண்ட் ஒன் பீப்புள், தேர்ட் ஒன் மெட்டீரியல், ஃபோர்த் ஒன் மெத்தட் என்ன அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இப்போ எக்யூப்மெண்ட் அப்படின்றது வந்து மெயினான ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த மெயினான எஃபெக்டில் மேஜர் ரீசன் என்ன, மைனர் ரீசன் என்ன. அதாவது மேஜர் ரீசன் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான பெரிய காரணம் இதனால தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து இந்த பிரான்ச்சஸாக போட்டுருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், அண்டர் இன்ஃப்ளேட்டட் டயர்ஸ்.
ஸோ இது வந்து மேஜர் ரீசன். நீட்ஸ் டியூன் அப், இது மேஜர் ரீசன். ஸோ இது வந்து என்னென்னா பிரான்ச்சஸ். அதே மாதிரி பீப்புள் சைட்லேருந்து பார்க்கும்போது யூசஸ் ராங் கியர், டிரைவ்ஸ் டூ ஃபாஸ்ட். ஸோ இது வந்து பீப்புள் செஞ்ச பிரச்சனை. பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ராங் கியரை யூஸ் பண்ணுறாங்க, இந்த சேம் டைம் டிரைவ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது, அது ஒரு ரீசன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ரீசன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுங்கிறது வந்து மெயின் எஃபெக்ட்டு, ஐ மீன் காசு. அந்த மெயின் காசஸ் கிரியேட் ஆகிறதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங் கேசோலைன், ராங் டயர் காம்பவுண்ட். ஸோ இது ஒரு காஸ். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மெத்தட். இந்த மெத்தடு எதனால் உருவாகுது, என்ன பிரச்சனை மெத்தடில் பார்த்தீங்கன்னா புவர் டிரைவிங் ஹேபிட். ஸோ இந்த சப் பிரான்ச்சஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணங்கள், அதான் வந்து இந்த சப் பிரான்ச்சஸ். சரிங்களா? அந்த பீப்புள், எக்யூப்மெண்ட், மெத்தட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மெயினான காஸ். ஸோ இந்த பிரச்சனைகளை வச்சு நமக்கு வந்த எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவர் கேஸ் மைலேஜ். ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது இந்த விஷயத்தை? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்துவாங்க. ஸோ அந்த செஷனில் இப்படி ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த டயக்ராமை கிரியேட் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, அப்போ எக்யூப்மெண்ட்னு பார்த்தோன்னா எக்யூப்மெண்ட் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு, ஸோ அது யாரால் நடந்திருக்கு, என்ன காரணத்தினால நடந்திருக்குன்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காரணங்கள், ஐ மீன் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன், அதாவது பாசிபிளான சொல்யூஷன் மீன்ஸ் என்னென்னா பாசிபிளான சொல்யூஷன், அதாவது அதால் நம்மளால் அது வந்து அந்த சொல்யூஷனை செய்ய முடியணும். ஸோ அதுதான் வந்து பாசிபிளான சொல்யூஷன். ஸோ அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும், எல்லா விஷயங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் போட்டாச்சு, பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தியாச்சு. செஷன் நடத்தி என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சுன்ற காரணம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக என்ன பண்ணணும்னா அந்த என்னென்ன இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த க்ரியேட் பண்ண அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது எந்த இடத்துல பிரச்சனை நடந்திருக்கோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை ஃபர்தர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால இந்த எஃபெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் ரிசல்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராமுடைய யூசஸ். சரிங்களா? இதான் வந்து நார்மல் காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெம் இருக்கும். ஸோ இது வந்து எஃபெக்ட்டு, மேலே 3 காசஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே ஒரு 3 காசஸ். சரிங்களா? இது அதோட யூசஸ். இந்த காசஸ் அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் சிஇன்னு போட்டிருக்காங்க. த சிஇ டயக்ராம் ஹேஸ் அன்லிமிட்டெட் அப்ளிகேஷன் இன் ரிசர்ச், மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ், சர்வீசஸ் அண்ட் ஸோ ஃபோர்த். The CE diagrams are used, I mean causes and effect diagrams are used to analyze cause and effect relationships, to facilitate research for solutions of related problems, to standardize existing and proposed operations, to educate and train personnel in decision making and corrective active activities. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் காசஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஷார்ட்டாக நான் அவ்வளோ திரும்ப சொல்லிடுறேன். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது அப்படின்னா அதுதான் காஸ். அந்த பிரச்சனைகள் மூலமாக நமக்கு என்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கோ ஸோ அதுதான் வந்து நமக்கு எஃபெக்ட். ஸோ அந்த பிரச்சனைகள் உருவானதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்றதுக்கான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ், அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கான ரீசன், ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தணும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் க்ரியேட் பண்ண அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸை, இந்த ப்ராப்ளம் எங்கெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கோ ஸோ அந்த இடங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எங்கெல்லாம் க்ரியேட் ஆகிருக்கோ ஸோ அந்த இடங்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண அந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ரீசன்ஸை நம்ம அந்த பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.